தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி வந்து ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். இல்ல, அதான் எதிர்கட்சி தானே அது. நான் எதிர்கட்சி இல்லாத தெரியாம எல்லாம் சொல்ல. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் தெரியும். ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் இந்த 5 ஆண்டுகளும் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். இப்போது மட்டுமல்ல, 5 ஆண்டுகளும் அப்படித்தான் சொல்வார்கள். இது வந்து சிறந்த பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினாலும் அவங்க ஏமாற்றம் தருவதாக சொல்லுவாங்க. நான் எதிர்கட்சி என்கிற முறையில் அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பேசுறேன். அதாவது பல விஷயங்களில் மதச்சார்பற்ற கொள்கை, மதச்சார்புக்கு ஆபத்து வரக்கூடிய பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. மாடு கன்றுகளை கொல்லக்கூடாது, பொது இடத்தில் கொல்லக்கூடாது என்கிற உத்தரவை எதிர்த்து விலங்குகளை பொது இடங்களில் பலியிடக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதே மாதிரி இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் வந்த போது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை பொறுத்தவரை பழைய அரசாங்கத்தினுடைய நிலைமை, அதாவது வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றுவது என்கிற அந்த நிலை தொடரும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்த. இது போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் சரியான திசையிலே தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில ஒப்பந்தங்கள் அல்லது இந்த மாதிரி தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது போன்ற விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். அதை ஒட்டி ஒரு சில அறிவிப்புகளை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவோட முதல்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடராது, 6 மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுவோம்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தவிர்க்க ஆட்சி இந்த 6 மாதத்துல கவிழ்ந்து விடுவோம். அதாவது இது ஒரு புதிய நிலைமை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய நிலைமை. அநேகமாக எந்த ஒரு கட்சிக்கும் அறிவு பெரும்பான்மை இல்லை என்கிற நிலைமை 1952க்கு பிறகு இப்போதுதான் முதலாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கு. ஆகவே ஒரு புதிய அரசியல் சூழலில் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை இந்த போன்ற கருத்துக்களை வெளியிடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இவர்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சிகளுடைய இதே வந்து அறிவு பெரும்பான்மை என்பது இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆதரவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் என்ன விதமான அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக இந்த ஆட்சி தொடராது என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். கோவப்பட்டா வந்து டிவிக்கு ஆட்சி காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கோவப்படுறதுனால ஒரு அரசாங்கம் அவ்வளவு பலவீனமா இருக்கு. தவிக்கா ஏறத்தாழ 1.25 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கூடுதலான இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது பல்வேறு விஷயங்களில் லஞ்சம் என்பது கொடுக்க வேண்டியதில்லை என்று பலரும் எனக்கே போன் பண்ணி கூட சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சில பணியிட மாறுதல் அதெல்லாம் எந்த விதமான பணமுமே கொடுக்காம இயல்பாக நடைபெறுகிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு எந்த விதமான பணமும் கொடுக்காமல் ஒப்பந்தம் நியாயமான முறையில் நடைபெறுகிறது, டெண்டர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா நாங்க அதுல எல்லாம் நேரடியாக சம்பந்தப்படுற பிரச்சனை இல்லை. ஆனா அப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அது எதிர்க்கத்தக்க நல்ல அணுகுமுறை தானே. அதை எதிர்ப்பதற்கான என்ன இருக்க முடியும்?